வணக்கம். நான் குளோரியானி. அதாவது தேர்தல் முடிஞ்ச கையோட ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை அப்படிங்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக ரவுடிகள் குண்டர்கள் சில பேர் வந்து கம்பு கட்டையோட போய் ஒரு தண்ணீர் தொட்டியை வந்து அடித்து உடச்சி அந்த தண்ணீரை வீணாக்குனதை பார்க்க முடிஞ்சுது. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு அந்த ஊர்க்காரங்க ஓட்டு போடலையாம். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்கு தண்ணீர் வழங்குகின்ற அந்த தண்ணீர் தொட்டி இருக்கு இல்லையா, தண்ணீர் சேகரிக்கின்ற அந்த தொட்டியை கையால் அடித்து தடிகள் கம்புகளை கொண்டு போய் அடித்து உடச்சி எங்களுக்கு வாக்கு போடாத உங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்ட்டு அடித்து உடச்சி அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் கையை வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட பொறுக்கிகளும் ரவுடிகளும் இந்த திமுக கட்சியில் இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எப்படி ஒரு வாய் தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உயிரை காப்பாற்றும் செயல் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமா இந்த சொல்லாடல் வந்து சொல்லப்படும். ஆனா இந்த திமுக குண்டர்கள் ஒரு ஊரையே தண்ணிக்கு தவிக்க விட்டுருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு மோசமான திமுக ஆட்சியின் கீழே நாம இத்தனை வருடங்கள், இந்த 5 வருடங்களை மட்டும் எடுக்கக்கூடாது, அவங்க அப்பாறு காலத்துல இருந்தே இதே போன்ற குண்டர்கள் ஆட்சியில தான் நாம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கறதா ஒரு வேதனையான விஷயம். அதுக்கு ஒரு வக்கீல் தம்பி என்ன பண்றாருன்னா, இதை வந்து காணொளி படம் எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறாரு, புகாரும் கொண்டு போய் கொடுக்குறாரு. எப்படின்னா, எங்கள் ஊரின் தண்ணீர் தேவையான தண்ணீர் தொட்டியை அடிச்சு உடைச்சிருக்காங்க, காரணம் என்னன்னா திமுகவுக்கு வாக்கு போடாததுனாலயா அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தா, நம்ம ஏவல் துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான ஏவல் துறை இருக்கு இல்லையா, அதிமுக திமுகவுக்கு ஜால்ரா சிங்சாங் போட்டுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு திரியிற ஒரு ஏவல் துறை இருக்கு இல்லையா, அதிகாலை 5 மணிக்கு அந்த புகார் கொடுத்த நபரின் வீட்டுல போய் அவரை கைது பண்ணுது. அவர் ஸ்டேஷனுக்கு வாங்க, போய் பேசிக்கலாம். அவங்க சொல்ற தொனியே எப்படி தெரியுமா இருக்கு, வருவலமான இன்னைக்கு நீ சிக்குன, அடுத்த ஜெரால்டு பெலிக்ஸ் நீ தான் அப்படின்ன மாதிரி இருக்குங்க. அந்த காணொலி அவர் வெளியிடுறாரு. காவல்துறை வந்து அவரை கூப்பிட வரும்போது சட்டையை மாட்டிக்கிட்டே அவர் வந்து காணொலியை சொல்றாரு. அப்புறம் அவருடைய உருவ அமைப்பை பார்த்துக்கிட்டு, நான் ஒரு சாதாரண மனுஷன், சாமானியன், சிக்குனா இன்னைக்கு சின்ன பின்ன ஆக்கிடுவாங்க. அதாவது தப்பு நடந்தது திமுக குண்டர்களால, ஆனா புகார் கொடுத்தது அந்த ஊர் தரப்புல இருந்து ஒரு தம்பி போய் இந்த அநியாயத்தை போய் புகார் கொடுத்தா, புகார் கொடுத்தவங்களே விசாரிக்கிறதுக்கு 4-5 போலீஸ் ஏதோ பெரிய திருடனை பிடிக்க போன மாதிரி அவர் அதுல கேட்கிறாரு, என்ன திருடனை பிடிக்கிற வந்த மாதிரி காலைல 5 மணிக்கே வந்திருக்கீங்களே, நான் திருடினா அடுத்தவன் சொத்தை எடுத்தனா அப்படின்னு அங்கலாய்ப்புல கேட்கிறாரு. கேட்கும்போது நான் நினைக்கிறேன், இவரு ஒரு பார்த்தா ஒரு சாமானிய பையன் மாதிரி இருக்க, இவனை தூக்கிட்டு போய் நைய புடைச்சிருவானுங்களே, அடுத்த திருப்புவனம் அஜித் தான் போல இவரு அப்படின்னு சத்தியமா நடுக்கத்தோட தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த காவலர்கள் பாவனைகள் தொனிகள் எல்லாமே வாங்க வாங்க தம்பி, போய் பேசிக்கலாம் தம்பி, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, வாடாமவனை பாத்துக்கலாம், உன்னை இன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டு போற மாதிரியே இருந்தது. ஐயோ போகாத தம்பி போகாத தம்பின்னு உள் உணர்வு கத்துது. அப்ப இறுதியில் அவர் சொல்றாரு, பாருங்க மக்களே, நான் ஒரு வக்கீலுக்கு படிச்சவன், சட்டம் தெரிஞ்சவன், எனக்கே புகார், அதாவது நான் புகார் கொடுத்ததுக்கு எதிர் புகாரை இவங்க வாங்கியிருக்காங்க, அதுவே தவறு, நான் ஆவணத்தோட அவங்களுக்கு வந்து புகார் கொடுத்திருக்கேன், அதன்படி அவங்களதான் கைது பண்ணி விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா புகார் கொடுத்த என்னையே, தப்ப வந்து தெரிவிச்ச என்னையே வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு வக்கீலுக்கே இந்த நிலைமைனா பாத்துக்கிடுங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா முழுக்க முழுக்க இந்த காவல் நிலையம் தான் காரணம்னு எந்த பத்திரிகையாளர்களாவது வாயை திறந்தீங்களா? ஆனா விஜய் செருப்பு போட்டான், நகத்தை வெட்டுனா, நகை இடுக்குல இவ்வளவு அழுக்கு இருந்தது, அத பாதுஷா தொடச்சு விட்டாங்க, அதே மாதிரி சட்டையை மாட்டினாரு, பனியன்ல ஒரு ஓட்டை இருந்தனால இன்னொரு பனியனை தூக்கி போட்டாரு, அடுத்தது பல்லு வளர்க்கினாரு, கோல்கட்டு தீந்தனால க்ளோஸ்அப் போடலாமான்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்ட்டு பல்லு குத்துனாரு, பல்லு இடுக்குல கீரை மாட்டிச்சா கறி மாட்டிச்சான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி வந்து 24 மணி நேரமும் நீங்க வந்து பிரேக்கிங் நியூஸ்னு எங்களை பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்களே. யாராவது இந்த காணொலியை எங்க கண்ணுக்கெல்லாம் பட்டிருக்கே, ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் பெயர் போர்வையில வாங்கி தின்னுகிட்டு பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இது தெரியலையா? ஏன் அந்த தம்பி இந்த காணொலி வெளியிட்ட சில நிமிடங்கள்லயே நீங்க அந்த காவல் நிலையத்தை போய் சுட்டு சூழ்ந்து என்ன ஆச்சு ஏதுன்னு அவருக்கு உறுதுணையா நிக்கல? செய்ய மாட்டீங்க. அவர் வக்கீலுக்கே படிச்சிருந்தாலும், சட்டத்தை விரல் நுனியில வச்சுக்கிட்டு பேசினாலும், அவர் நியாயமே பண்ணியிருந்தாலும், சாமானியனுக்குன்னா ஒண்ணுன்னா போக மாட்டீங்க. நீங்க எதுக்குமே லாயக்கு இல்லாத ஒரு பத்திரிகையாளர்கள் தான். ஏன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தின் போது 2 பெண்களை, 2 பேருமே வக்கீலுக்கு படிச்சவங்க, 2 பேருமே சமூக செயல்பாட்டுல இருக்கக்கூடியவங்க, 2 பெண்களையுமே கூட்டிட்டு போய் ஜீப்ல சுத்துன்னு சுத்தி ஜீப்ல வச்சு அடிச்சு மயக்கம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க. போதாத குறைக்கு கண்ட ஸ்டேஷன்ல கொண்டு போய் அங்க சேலை கட்டி, அதாவது முறையான சீருடை அணியாத
பெண் குண்டர்களை வைத்து, திமுக பெண் குண்டர்களை வைத்து நைய புடைச்சு எடுத்து அனுப்பி கைய கால உடைச்சு அனுப்புனாங்க. அப்போ நாம் தமிழர் தான் பின்னாடியே போய் அதை படம் பிடிச்சு ஓரளவுக்கு அவங்கள உயிரோட இன்னைக்கு அவங்க நடமாடுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு காரணம். அதுக்கு அவங்க நன்றியெல்லாம் காட்டு விதமா நடந்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். நம்ம மழை மாதிரி, மழை எப்படி கெட்டவனும் நல்லவனும் பார்க்காம தன்னுடைய வேலை செய்யுமோ, மழையை பொழிந்து என்ன சொல்றது வளங்களை உருவாக்குமோ, செழிப்பாக்குமோ நாட்டை, அதே மாதிரி நாம நன்றி பாராட்டுறாங்களோ இல்லையோ, நன்றியோட இருக்காங்களோ, நம்மளை திரும்பி பாக்குறாங்களா, நமக்கு ஆதரவளிக்கிறாங்களா, நமக்கு ஓட்டு போடுவாங்களா, எதை பத்தியுமே சிந்திக்கிறது கிடையாது. நாம எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில பயணிக்கிறதுனால நாம அதை கொஞ்சம் வேதனைப்பட்டுட்டு புறந்தள்ளிடுவோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த வக்கீலுக்கு என்ன ஆனது? யாராவது ஒரு பத்திரிகையாளர்கள் இதை மூச்ச விட்டீங்களா? எல்லாம் விஜய் வீட்டு கேட்டு இடுக்கு வழியா கேமராவை நுழைச்சிக்கிட்டு விஜய் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவாரத்து மூலமாவது கேமராவை மாட்டிட்டு பாத்திர முடியாதான்னு அலைஞ்சிக்கிட்டு வாயை பழந்துக்கிட்டு அலையிற நீங்க, ஒரு பையன் காலையில 5 மணில இருந்து போட்ட இந்த ஒரு காணொளிக்கு யாராவது போய் துணைக்கு நின்னீங்களா? உங்க பத்திரிகையாளர்கள் திமுக குண்டர்களால விரட்டப்படுறாங்க, வெட்டப்படுறாங்க, ஐயோ காப்பாத்துங்க உயிரே போச்சதுனாலும் கண்டுக்காம தான் இருக்கீங்க. இதே மாதிரி சாமானியர்கள்னாலும் கண்டுக்காதான் இருக்கீங்க. விஜய் நான் மட்டும் தூக்கிட்டு ஓடிடுறீங்க. என்ன பொழப்பு பழக்கிறீங்க, என்ன பரப்பு அப்படின்னு தெரியல. இதுல திமுக அண்டா மூக்கு புடப்பா இருந்தா வித்தியாசமா யோசிக்கிற மாதிரியே ஒரு அண்டா உட்காந்துட்டு இருக்கு. செந்தில் வேல்னு பரோட்டா வீச்சுன்ட்டு பரோட்டா போட்டுட்டே இருப்பாப்ல. அவரு வரிசையா காணொளி, தாவேக்கா இப்படி ஜெயிச்சாலும் அப்படி தோத்தாலும் இப்படிதான் வரும், திமுக தான் அதை செய்யும் இதை செய்யும்னு பயங்கரமா புள்ளிமான் மாதிரி புள்ளி விவர கணக்கு அடுக்கிட்டு இருக்காப்ல. அதுல ஒரு காணொலியில பாக்கணும், முழுசாலாம் இந்த அண்டாக்களோட முழு காணொலிகளை பாக்குறதே கிடையாது. ஏன்னா பொய்யா புழுகிறதுகள், ஊழல்வாதிகளின் பின்னாடி நின்று திருடர்களுக்கு ஆதரவா பேசுறத நாம பேசுறோம், நமக்கு தான் மூல கோளாறாகும். அதனால நம்மளை நாமளே காப்பாத்திக்கணும்னா நம்ம விலகி போயிடணும். இருந்தாலும் ஒரு சில ஹைலைட் ஆனது சமூக ஊடகத்துல வார்த்தைகளா வரும்ல, அதை பாக்குறது தான். அதுல அவர் சொல்லியிருக்கா, தாவேக்காக்கு ஓட்டு போட்ட விஜய் தற்குறிகளே, அதாவது ஐடி தற்குறிகளே, நீங்க சாப்பிட்டது திமுகவோட சாப்பாடு அப்படின்ட்டு சொல்றாப்ல. என்ன கணக்குல சொல்றீங்க? தாவேக்காவை சொல்றதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சொல்றதும் ஒண்ணுதான். ஏன்னா நாங்களும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் திமுக கருணாநிதி வீட்டுல டிஃபன் பாக்ஸ்ல கேரியர்ல சாப்பாடு வரல. ஸ்டாலின் ஐயா வீட்டுல எங்களுக்கு உப்புமா எல்லாம் வரல. அவரு போடுற உப்புமாவை நாங்க சாப்பிடவும் இல்லை. எங்களுக்கு சோறு போட்டதெல்லாம் எங்க அப்பா மக்கள் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்படி பார்த்தா நீங்க நியாய விலை கடை திறந்துட்டீங்க, அந்த அரிசியில நாங்க சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உங்க கடமை. எங்களை நியாய விலை கடையில 1 ரூபா அரிசிக்கும் 2 ரூபா அரிசிக்கும் காத்து நிக்க வச்சதுதான் இந்த திமுக திராவிடத்தோட சாதனை. சரி, நீங்க தான் அப்படி போட்டீங்களா? அப்ப ஜெயலலிதா காலத்துல எல்லாரும் பட்டினி கிடந்தாங்களா? எம்ஜிஆர் காலத்துல எல்லாரும் பட்டினி கிடந்தாங்களா? இதே ஐடி ஊழியர்கள் இன்னைக்கு சாப்பிடுறாங்கன்னா அது உங்க தயவுல அப்படிங்கிறீங்களே. அப்ப எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இந்த ஐடி ஊழியர்கள் செத்து போயிட்டாங்களா? கோமால இருந்தாங்களா? காத்து குடிச்சு வாழ்ந்தாங்களா? ஐடி நிறுவனங்களை கொண்டு வர்றீங்க, ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வர்றீங்க, ஒரு கல்வி கூடத்தை கொண்டு வர்றீங்க, ஒரு கல்லூரியை கொண்டு வர்றீங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர்றீங்கன்னா அதுக்கு தான்டா உங்களை முதல்வராக்குறது, அதுக்குதான் உங்களை தலைவரா தேர்ந்தெடுக்கிறது, அதுக்குதான் நாங்க வரிசையில நின்று ஓட்டு போடுறோம். இதை பெருமைப்படுத்துறதுக்கு இது டெய்லி உன் பிள்ளைய பார்த்து நான் உனக்கு அப்பன் தெரியுமா, நான் உனக்கு அப்பனா, என்னாலதான் நீ சாப்பிட தெரியுமா, நான் தான் உனக்கு ஸ்கூல்ல சேர்த்தேன் தெரியுமா, நீ வாங்குற பொம்மை இருக்கே அது அப்பா வாங்கி தந்தது, நான் தான் உன் அப்பன் தெரியுமா, நான் தான் இதை செஞ்சேன் தெரியுமா, டெய்லி 3/4 மணி நேரமும் இதே புலம்பிட்டு இருப்பியா அவங்க வீட்டுல பிள்ளைங்க கிட்ட. கொண்டாட்டிட நான் தான் அவன் புருஷன் தெரியுமா, உனக்கு பிள்ளை கொடுத்த நான் தான் தெரியுமான்னு 30 பேசிட்டே இருப்பீங்களா? இது இயல்பு தானே. நாயும் பேயும் தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் தானே நடத்தும், அது மாதிரி தானே மனுஷனும். அது மாதிரிதான் தலைவனோட வேலை அதானே. ஐடி நிறுவனங்கள் கொண்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் கூட கமிஷன் வாங்காம கொண்டு வந்துட்டாரா? கொஞ்சம் கூட அதுல எந்த லாபமும் பார்க்காம கொண்டு வந்துட்டாப்லையா? எதை கொண்டு வரனாலும் கருணாநிதி குடும்பத்துக்கு அளந்துட்டு தானேயா இங்க கட்டடமே செங்கலே வைக்க முடியும். என்ன பேச்சு பேசுறீங்க? ஊழல் திருடர்கள் பக்கம் நின்றுகிட்டு தாவேக்காவினரை சொன்னது எனக்கு கோபம் கிடையாது. தாவேக்காவினரை என்ன புரட்டு வேணாலும் புரட்டலாம். ஆனா நீங்க சொல்ற சாப்பாடுங்கிறத நாங்களும் இந்த திராவிட ஆட்சியில சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அப்ப திராவிடம் எங்களுக்கு சோறு போடுதா? கருணாநிதி எப்பெல்லாம் அரியணை ஏறினாரோ அப்பதான் நாங்க சாப்பிட்டோம். மத்த நேரம்லாம் அப்படி காத்த குடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டோம், அதிசயமா வாழ்ந்துட்டோம். அப்படி இந்த ஒரு மீன் வருஷ கணக்கா தொழிலே புதஞ்சி தூங்குமா வருஷ கணக்கா. அப்புறம் திடீர்னு அது இனப்பெருக்கம் காலம் வரும்போதுதான் இனப்பெருக்கம் செஞ்சு உயிர் பெற்று வந்த மாதிரியே வருமா? இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி நாங்க எல்லாம் அப்படியே எடப்பாடியார் ஆட்சி காலத்திலயும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் எம்ஜிஆர் காலத்திலயும் சாப்பிடாமலே அப்படி பொந்துக்குள்ள தூங்கிட்டு இருந்தோமா? நீங்க கருணாநிதி எப்ப வந்தாரோ, ஸ்டாலின் எப்ப வந்தாரோ அப்பதான் நாங்க சாப்பிட்டோம். அத்தனை நிறுவனங்களையும் தனியார் நிறுவனங்களையும் வளர்த்து கொளுத்ததுதான் மிச்சம்.
அதை விட்டுட்டு நீங்க ஒழுங்கா கல்வி கூட வச்சிருந்தா, ஒழுங்கா தரமா மருத்துவமனை இருந்தா, இந்த தனியாருக்கு நாங்க ஏன் இப்படி பணத்தை கட்டி நாங்க ஏன் தனியாருக்கு போகணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்க பெரிய நடுநல்ல நாட்டாம வேற நட்ட குத்துறதான் பேசுவீங்க. உங்களால உட்கார்ந்து இப்ப சொன்ன இந்த ஒரு காணொளி, திமுக குண்டர்கள் ஒரு ஊருக்கு தண்ணி போற டேங்கே அடிச்சு உடைச்சு அவங்க தண்ணியில உல வச்சிருக்காங்க. தாகம் தீர்த்து ஒரு உயிர் பொருளாதாரத்துல உயிர் பொருள்ல வந்து அவங்க வந்து கைய வச்சிருக்காங்க. அதை பத்தி பேச உங்களுக்கு துப்பு இல்ல, அதை கண்டிக்க துப்பு இல்ல. ஆனா வந்துட்டீங்க ஐடி ஊழியர்களுக்கு சாப்பாடு போட்டது இது கருணாநிதி பரம்பரை அப்படின்னு தான். ஊர்ல வளர்த்துல ஐடி நிறுவனம் உலகங்க இருக்கு. கனடால கூட தான் ஐடி இருக்குது. இங்க இருந்து தமிழர்கள் இங்க இருந்து சம்பாதிச்சா கம்மியான வருமானம்னு வெளிநாடுகளுக்கு ஐடி ஃபீல்டுல தான் கனடா அங்க இங்க அமெரிக்கான்னு போறாங்க. இங்க விட அதிக டாலர்கள்ல சம்பாதிக்கிறாங்க. இங்க விட சொகுசா இருக்காங்க. அங்கே குடியுரிமை பெற்று வீடு வாசல் வாங்குற அளவுக்கு அங்க செழிப்பா இருக்காங்க. அங்கெல்லாம் ட்ரம்பும் கனடா அதிபரும் உட்காந்து நான் தான் சோறு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. உழைச்சாங்க, காசை கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. சும்மா உட்காந்துட்டோம், நாங்க சும்மாவே உட்காந்துருந்தோம், நீங்க சோறு போட்டீங்க. அப்படியே எங்க அடுக்குமாடி குடியிருப்புல வச்சு அப்படி தினந்தோறும் எங்களுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வீட்டுல இருந்து தான் சாப்பாடு. அப்படி டிஃபன் கேரியர்ல வரும் வகை வகையா. உங்களுடைய கருணாநிதி அவர்கள் போட்ட மதிய சாப்பாடையே சாப்பிடாம வளர்ந்தவன் நானு. அந்த லட்சணத்துல இருக்கும் பள்ளிக்கூடத்துல போடுற சாப்பாடே. மனுஷன் சாப்பிட மாட்டான். சாப்பிட்டவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு எனக்கு இன்னைக்கும் ஆச்சரியம். அதையும் உட்காந்து சாப்பிட்டாங்க எல்லாரும், என்ன தவிர எல்லாரும் சாப்பிட்டாங்க. எனக்கே பெரிய நான் இப்போ யோசிப்பேன், இந்த சாப்பாடை எப்படி அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, நான் ஏன் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அப்படி பட்னி கிடக்குற அளவுக்கு புழுத்த அரிசியிலையும் புழுத்த பருப்புலையும் சாப்பாடு போட்ட வம்சம் தான் இந்த ஸ்டாலின் ஐயா வம்சம். இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தேஞ்ச அண்டா வேற. ஐயோ, ஆனா உங்களெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஏன் இப்படி வந்து திருடர்கள் ஒரு பக்கம் திருட்டு கும்பலுக்கு நீங்க வக்காலத்து வாங்க உங்களை மாதிரி அண்டாக்கள், இன்னொரு பக்கம் தற்குறிகள் தருதலை கூட்டம் ஆடுறதுக்குன்னு ஒரு தருதலை கூட்டம் இன்னொரு பக்கம் வந்து அது எடப்பாடியார் கோஷ்டி, அது ஒரு பினாமி திருட்டு கும்பல் வேற, அது ஒரு பக்கம்ட்டு மூணு பங்கம் 4 பங்கம் நாலாபுறமும் சுத்தி நீங்க வந்து தமிழ்நாட்டை சூறையாடினதுதான் மிச்சம். இன்னொன்னு சூறையாடுறதுக்கு அப்படி தாவி குதிச்சு பறந்து வேற ஓடி வருது. உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு நாம என்ன சின்ன பின்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் போதே வாழ்றதுக்குள்ள ஆசையே போயிருது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிதான் உங்களால வந்து இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து இதெல்லாம் இப்படி இதை பத்தி பேசாம, அதே மாதிரி திமுகக்கு வாக்களிக்கலன்னு ஒரு பெண்மணியை மொத்த குடும்பமும் சேர்ந்து அடிச்சு துவைச்சு புரட்டி எடுக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை, எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா அந்த காணொலியில என்ன சொல்றாங்கன்னா, திமுகக்கு வாக்கு போடலன்னு தான் திமுக குடும்பத்தினரே வந்து அந்த பெண்ணை வந்து அப்படியே அடிச்சு துவைக்கிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்க போய் விடுறதுக்கு? தாவேக்கால என்னடானா அப்பா அம்மாவை வெளியில போட்டிருக்கான் ஒருத்தன், தாவேக்காக்கு ஓட்டு போடலன்னு. இன்னொரு பொண்ணு வீட்டுக்காரங்களா அப்பாவும் அம்மாவே அடின்னு சாத்துது. எந்த உலகத்துல இருக்கும்? இந்த தற்குறிகளை உருவாக்குனதான் இந்த திராவிடத்தோட சாதனை. நல்ல அரசியல் படுத்த தெரியாத திராவிடத்தனம் தான் இத்தனை ஆண்டு இருக்கு. இத்தனை லட்ச தற்குறிகளை வளர்த்த பெருமை தான் இந்த திராவிடத்தை சேரும். யாரு? அதிமுகவும் இந்த திமுகவும் மாறி மாறி ஆண்டு இத்தனை முட்டாள்களையும் தருதலைகளையும் வளர்த்து வச்சிருக்கீங்கிறதுதான் ஆக பெரும் சாதனை. அதுதான் உண்மையும் கூட தவிர வேற எதுவும் கிடையாது. எப்படி நீங்க வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாத சமூகத்தை வளர்த்து விட்டுருக்கீங்க தெரியுமா? நீங்க எல்லாம் நியாயமா ஆண்டிருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் திருடாம பழச்சிருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் அப்படி ஊழல் அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா, கமிஷன் கரப்ஷன்ட்டு நீங்க வந்து அலையாம இருந்திருந்தீங்கன்னா, நேர்மையா நிர்வாகம் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு நல்ல மூளை வளர்ச்சியோட இந்த இளைய தலைமுறைகள் வளர்ந்துருக்கும். உங்க மேல உள்ள ஒரு வெறுப்புல நீங்க திருடுறீங்க, நீங்க அநீதியா இருக்கீங்க, சட்டம் எங்க சீரா இருக்கு, நித்தம் பாலியல் வன்கொடுமை, பிள்ளைங்க சாகுது, பெண்கள் சாகுறாங்கிற வெப்பராளத்துல என்னமோ விஜய் தான் படத்துல காப்பாத்துற மாதிரி நிஜத்திலையும் காப்பாத்திடுவான்னு நம்பி ஏமாந்து போய் நிக்குது ஒரு கோழி கூட்டம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அதாவது அறகுறையா நிர்வாகிச்சு அவ்வளவு ஊழல் பண்ணி முழுக்க கரப்ஷன்ல ஓடியே இந்த திராவிடம் வந்து நாங்க கல்வியில இப்படி முதல் மாநிலமா இருக்கோம், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நாம தான் பீத்திக்கிறீங்கன்னா, சரியா நிர்வாகம் பண்ணி சரியா எல்லா அடிப்படை வசதிகளையும் கட்டமைச்சு கொடுத்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை வளர்த்து இருந்தா இன்னைக்கு வல்லரசா இருக்குமே. அப்போ இந்தியாவே தமிழ்நாடு வல்லரசா இருக்குமே. இந்தியா என்ன வல்லரசு ஆகுறது? நீங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறீங்க. இதே அண்ணன் சீமான் மாதிரி, அண்ணன் சீமானுடைய திட்டங்களின்படி அண்ணன் சீமான் ஆண்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை வருஷம் அண்ணன் சீமானின் திட்டப்படி ஆட்சி நடந்திருந்து ஒரு தமிழ் மகன் இவ்வளவு கனவுகளோட இவ்வளவு நேர்மையா ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி ஆண்டிருந்தோம்னா, இந்த 50-60 ஆண்டுகள்ல உலகம் முழுமைக்கும் ரோல் மாடலா தமிழ்நாடு வந்து பறைசாற்றப்பட்டிருக்கும். யாரை எடுத்தாலும் எங்க எடுத்தாலும் உலகத்திலேயே ஒரு மாதிரியான ஆட்சி வந்து தமிழ்நாடு தான் போட்டி இருக்கோம். உலகத்திலேயே வந்து நம்பர் 1 குற்றமில்லாத நாடு, குற்றம் குறைவான நாடு, அதே மாதிரி நேர்மையான நாடு, ஊழல் லஞ்சமற்ற நாடு அப்படிங்கிற ஒரு பேரை தமிழ்நாடு வாங்கி இருக்குமே. இந்தியாவுக்குள்ள பெற்றாமா,
எல்லாரும் திருடவங்க தாங்க, அதுல இவரு கொஞ்சம் பரவாயில்லாத திருடர் அப்படின்ன மாதிரி இருக்கு. அப்படிதான் நீங்க சொல்ல வர்றீங்க. அந்த பரவாயில்லாத திருடர் எங்களுக்கு வேண்டாம், அதை விட எங்களுக்கு சிறப்பான நடுவர் தான் தேவை. உங்களை மாதிரி ஊழல் கட்சிகளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதை விட இது பெட்டர், அதுக்கு இது பரவாயில்லங்கிறத விட கிடைச்ச சந்தர்ப்பத்துல நல்லது பண்ணி ஒரு மறுமலர்ச்சியின் ஆட்சியை கொடுக்கறதுதான் தமிழ் தேசியத்தோட ஒற்றை நோக்கம். இதுல இந்த வெற்று அண்டாக்கள், சலசலப்பை உருவாக்கக்கூடிய ஓட்ட அண்டாக்கள் எல்லாம் அகாலமா உங்க வாயில திறந்து அதாவது படுகுழிகளை மீண்டும் மீண்டும் இந்த தமிழக மக்களை தள்ளாம ஒரு அட்லீஸ்ட் உங்களால என்ன சொல்றது ஆதரவை விளக்க முடியலன்னா தப்பு தப்பா பேசி ஒரு கூட்டத்தை மழுங்கடிக்காம வாயை பொத்திட்டு சும்மாவாது வாங்குற சம்பளத்துக்கு என்னத்தையும் செய்தி வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு திராவிடம் தான் எங்களை ஓட வச்சுது, திராவிடம் தான் நடக்க வச்சுது, திராவிடம் தான் எங்களை குளிக்க வச்சுது, திராவிடம் தான் எங்களை குப்புற படுக்க வச்சுதுலாம் பீலா விட்டுட்டு இருக்காதீங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு உள்ள மகத்துவம், நாங்க எங்க பிள்ளைங்களை வளர்க்குற பெற்றோர் அப்படிங்கிற மகத்துவம் எல்லாம் அடிபட்டு போயிடும். நாங்க உயிரை கொடுத்து இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ற உங்க நிர்வாகத்துல, இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ற உங்க மோசமான ஒரு தலைமையின் கீழே நாங்க இவ்வளவு தூரம் நடக்கிறோம்னா அப்ப நாங்க தான் மகத்துவமானவங்க. நாங்க எவ்வளவோ ஒரு விழிப்புணர்வோட இருந்து இல்ல இறை அருள்லயோ என்னவோ உங்க கண்ணுல எல்லாம் மாட்டாம உங்க பாதாளத்துக்குள்ள எல்லாம் விழாம தப்பிச்சு எழும்பி வந்துட்டு இருக்கோம்னா நாங்க தான் மகத்துவமானவங்களே தவிர உங்க ஆட்சி மகத்துவமானது கிடையாது. அதனால சும்மா வச்சு வாய் இருக்கேன்னு எதையாவது உழப்பிக்கிட்டு தெரியாம, ஏதாவது சோமாறிட்டு தெரியாம பேசாம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்தீங்கன்னா நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல வழி பிறக்கும்.